வணக்கம் ரிதி. அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநிலம் மட்டுமல்லாது மாநிலம் முழுவதுமே பிரபல நடிகராக இருந்து வந்தவர் தான் நடிகர் தர்ஷன். வயது 47 தான் ஆகிறது. இருப்பினும் கர்நாடக மாநிலத்தில் ஒரு சூப்பர் ஸ்டார் என்று கூட இவரது ரசிகர்கள் தரப்பில் அழைக்கப்படுகிறது. இவரின் தோழியான நடிகை பவித்ரா கவுடா என்பவருக்கு சித்ரதுர்காவைச் சேர்ந்த ரேணுகாசாமி என்பவர் சில ஆபாச படங்கள் குறுந்தகவலை அனுப்பியதாக கூறி அன்றைய தினம் பவித்ரா கவுடா மூலம் இந்த முக்கிய தகவல் அனைத்தும் இவருக்கு தர்ஷனுக்கு பகிரப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தர்ஷன் ஏற்பாட்டின் பேரில் அவரது கூட்டாளிகள் அனைவரும் சேர்ந்து சித்ரதுர்காவில் இருந்து அந்த ரேணுகாசாமி அழைத்து வந்து பெங்களூரில் வெட்டி கொலை செய்துவிட்டு சாக்கடையில் வீசி சென்றனர். பின்னர் அது அங்குள்ள தெருநாய்கள் மூலம் அந்த சடலத்தை கடித்து தின்று கொண்டிருந்த போது அந்த பகுதி பாதுகாப்பு பார்த்துவிட்டு காமாட்சிபாளைய போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அதுக்கடுத்து காமாட்சிபாளைய போலீசார் விசாரணை நடத்தி இது சம்பந்தமாக கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகள் மற்றும் அவர் செல்போன் ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து தர்ஷன், பவித்ரா கவுடா உள்ளிட்ட ஒரு சிலரை கைது செய்து பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் அடைத்தனர். இந்த நிலையில் தான் நடிகர் தர்ஷன் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில் இருக்கும்போது சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற போட்டோ வீடியோ நேற்று முன்தினம் வைரலானது. குறிப்பாக பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையை பொறுத்தவரை சுமார் 4700 கைதிகள் தான் அடைக்க முடியும். ஆனால் தற்போதைய நிலவரப்படி 5000க்கும் அதிகமான பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய கைதிகள் அங்கு அடைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சில பிரபல ரவுடிகள் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதுபோன்ற ரவுடிகளுக்கு தினசரி பெங்களூரின் புறநகர் மற்றும் பெங்களூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் அவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் பல்வேறு வகையான வசதிகள், சிறப்பு வசதிகள் அந்த சிறை அதிகாரிகள் மூலம் ரகசியமாக செய்து தரப்பட்டு வந்ததும் தற்போது தெரிய வந்துள்ளது. நடிகர் தர்ஷன் நேற்று முன்தினம் அந்த சிறை வளாகத்தில், பரப்பன அக்ரஹார சிறை வளாகத்தில் தனது நண்பர்களுடன் அமர்ந்து சிகரெட் குடிப்பது, கையில் டீ குடிப்பது போன்ற காட்சிகள் வைரலானது. இது சிறைச்சாலைக்கு பொறுத்தவரை செல்போனோ அல்லது சிகரெட் வீடியோ எதுவுமே அனுமதி கிடையாது. அவ்வாறு இருக்க இது போன்ற வசதிகள் தர்ஷனுக்கு எவ்வாறு கிடைத்தது என்பது குறித்து மாநில மக்களிடையே பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் இது குறித்து விசாரணை நடத்த தனிக்குழு அமைக்கப்பட்டது. இதே சிறைத்துறை சார்பில் 3 புகார்கள் பெங்களூர் பரப்பன அக்ரஹார காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டது. இதே நேரத்தில் மாநில சிறைத்துறை அதிகாரிகள் நேற்று முன்தினம் முழுமையாக சோதனையிட்டனர். மாநில உள்துறை மந்திரி பரமேஸ்வரம் அங்கு சென்று சோதனையிட்டு இதற்கு உடந்தையாக இருந்ததாக கூறி 9 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தனர். இந்த நிலையில் தான் தர்ஷன் சிறை விதிகளை மீறியதாக கூறி அவர் மீது 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2 வழக்குகளில் அவர் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் வேறு பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையிலிருந்து வேறொரு பெலகாவி மாவட்டத்தில் உள்ள இண்டல்கா சிறைச்சாலைக்கு மாற்றப்படுகிறார் என்ற தகவலும் வெளியானது. இது ஒரு முறம் இருக்க தற்போது இந்த சம்பவங்களை முழுமையாக விசாரணை நடத்த 3 தனிப்படை குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த குழுவினர் சிறைச்சாலையில் எவ்வாறு விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளது, எந்தெந்த அதிகாரிகள் இதில் தொடர்புடையார்கள் என்பது குறித்து முழுமையாக விசாரணை நடத்தி இந்த அறிக்கையை அரசுக்கு தாக்கல் செய்வார்கள் என்றும் தெரிய வந்துள்ளதுங்க ரிதி.